கடந்த 51 ஆண்டுகளாக திரு பிரேம் ராவத் உலகம் முழுவதும் மக்களை அமைதிக்காக உற்சாகப்படுத்தி வருகிறார். 1966இல் இதை ஆரம்பித்தார். இப்பவும் இது நடந்து கொண்டிருக்கிறது. அவர் சொல்கிறார், உலகத்தில் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனும் தனக்குள் அமைதியை உணர முடியும். உலகம் முழுவதிலிருந்தும் நிகழ்ச்சிகளில் பங்கு பெற அவருக்கு அழைப்பு வருகிறது. அதை ஏற்று ஒவ்வொரு வருடமும் திரு பிரேம் ராவத் தனித்தனி நிகழ்ச்சிகளில் வெவ்வேறு விதமான மக்களிடம் சொற்பொழிவாற்றுகிறார். இந்தியாவிலும் வெவ்வேறு கிராமங்களிலும் நகரங்களிலும் இடைவிடாமல் பிரேம் ராவத் அவர்களின் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அவருடைய நிகழ்ச்சியில் பங்கெடுப்போர் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் அல்லது லட்சக்கணக்கில் இருந்தாலும் அவருடைய செய்தி ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்டதாயிருக்கிறது. உலகிலுள்ள பல சிறைகளிலும் அவர் சொல்வதை இடைவிடாமல் கேட்கிறார்கள். அவர் செய்தியினால் வசீகரிக்கப்பட்டு கைதிகளின் மற்றும் அங்கு வேலை செய்பவர்களின் அழைப்பின் பேரில் உலகிலுள்ள பல சிறைகளில் தன் செய்தியை கூறுகிறார். திரு பிரேம் ராவத் அவர்களால் நிறுவப்பட்ட ஸ்தாபனம் தி பிரேம் ராவத் ஃபவுண்டேஷன் உலகம் முழுவதும் அவருடைய செய்திகளை பரப்புவதுடன் மனிதநேய வேலைகளுக்கும் ஆதரவளிக்கிறது. இயற்கை பேரிடர்களின் பொழுது மக்களுக்கு உதவி செய்வதுடன் சிறுவர்களுக்கும் முதியவர்களுக்கும் சத்துள்ள உணவும் குடிக்க சுத்தமான தண்ணீரும் கிடைக்க எப்பொழுதும் முயல்கிறார். திரு பிரேம் ராவத் அவர்கள் அவருடைய மனிதநேய சேவைகளுக்காகவும் அமைதிக்கான முயற்சிகளுக்காகவும் நிறைய பரிசுகளும் பல நகரங்களின் சிறப்பு விருந்தினராகவும் கௌரவிக்கப்பட்டிருக்கிறார். இத்தாலியிலும் பிரேசிலிலும் அவருக்கு அம்பாசிடர் ஆஃப் பீஸ், அதாவது அமைதியின் தூதுவர் என்ற பட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது. கேள்விகள் நமது குழப்பங்களை தீர்ப்பதில் உதவி செய்கின்றன. எந்த விஷயத்தை புரிந்து கொள்ளவும் கேள்விகள் நமக்கு ரொம்பவும் உதவி செய்கின்றன. பிரேம் ராவத் அவர்களும் நாம் நம் வாழ்க்கையில் நம்பிக்கொண்டு இல்லாமல் அறிந்து கொண்டு முன்னேற நமக்கு தூண்டுதல் அளிக்கிறாரு. வாழ்க்கையில் என்ன விஷயம் இருந்தாலும் உள் அமைதி இருக்கணும். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பரேலியில் பிரேம் ராவத் அவர்கள் ஏறக்குறைய 3 லட்சம் பேர்கள் முன் தன் செய்தியை கூறினார். அதன் பின் மக்கள் கேட்ட கேள்விகளுக்கும் பதில் அளித்தார். முதல் கேள்வி, சில பேரோட கண்ணோட்டத்துல ஒரு விஷயம் சரின்னு படுது, அதே விஷயம் வேறு சிலர் பேர் கண்ணோட்டத்துல தவறுன்னு படுது. எது சரி எது தப்புன்னு எப்படி தெரிஞ்சுப்பது? சரி எது தவறு எது? சமுதாயத்தின் கண்ணோட்டத்துல பல விஷயங்கள் சரி, பல விஷயங்கள் தவறு. இந்திய சமுதாயத்தின் கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா பல விஷயங்கள் சரி, பல விஷயங்கள் தவறு. வேற நாட்டின் கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா பல விஷயங்கள் சரி, பல விஷயங்கள் தவறு. அமெரிக்காவின் சமுதாயத்தை பார்த்தோம்னா நீங்க எப்படி இங்க கார் ஓட்டுறீங்களோ அதற்கு எதிர்ப்புறமா அங்க ஓட்டுறீங்க. எது சரி எது தவறு? விஷயம் வண்டி ஓட்டுவதை பத்தி இல்ல. சரின்னா எல்லாருக்கும் சரியா இருக்கணும். சரி எதுன்னா நீங்களும் உயிர் வாழறீங்க, நானும் உயிர் வாழறேன். நீங்களும் மனுஷன், நானும் மனுஷன். இந்த உலகத்துல எல்லாத்தையும் பிரிச்சு வச்சுட்டாங்க. அந்த பிரிவினையோட பலன்ல நீங்க இருக்கீங்க. என்ன பிரிவினை? நீ ஆண், நீ பெண். ஏன் பிரிச்சு வச்சுட்டாங்க? பாருங்க, இந்த இடம் இருக்கு, இங்க லட்சக்கணக்கான பேர் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. நான் விரும்புறேன் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற யாராவது ஒரு ஆண் பெண்ணிலிருந்து பிறக்காதவரா இருந்தா இங்க வாங்க, நான் அவரை பார்க்க விரும்புறேன். வேற என்ன? நான் பெண்ணோட முகத்தை பார்க்க விரும்பல,
முதல்ல பெண் இல்லாம பிறந்து காமியுங்க. எல்லாரும் ஒண்ணுதான். ஏன் பலவாரா செஞ்சிட்டாங்க? ஏன் இந்த குழப்பத்தை செஞ்சிட்டாங்க? ஒரே தேசத்திலிருந்து வந்தாங்க, ஒரே கரையில இறங்கினாங்க, உலகத்தின் காற்று பட்டதும் வேற வேறையா பிரிஞ்சிட்டாங்க. எல்லாரும் வேறு வேறா ஆயிட்டாங்க. இந்த காற்றை அழிக்கணும். இப்படிப்பட்ட காற்று கெடுதலான காற்று. ஒவ்வொருத்தரும் தங்களை பெருசா காட்டிக்க விரும்புறாங்க. இதெல்லாம் தவறு. இப்படித்தான் இருக்கு. எல்லாரும் ஒரே தேசத்திலிருந்து வந்தாங்க, ஒரே கரையில இறங்கினாங்க, உலகத்தின் காற்று பட்டதும் பலவாரா பிரிஞ்சிட்டாங்க. ஒண்ணுதான் இருக்கணும், நிறைய இருக்கக்கூடாது. ஒண்ணு. எதுவரை இந்த உலகத்துல ஒற்றுமை இல்லையோ இந்த சண்டைகள் நிக்கப்போவதில்லை. அமைதியின் விளக்கம் சண்டைகளை நிறுத்துவதில்லை. அமைதி ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்கு. மனுஷன் சண்டை பிடிக்க காரணம் அவனுள்ளேயும் அமைதியின்மை இருக்கு. மரியாதை போயிடுச்சு. இன்னைக்கு என்ன ஆச்சு? நீ பணக்காரன், நீ ஏழை. வேறுபாடு என்ன பணக்காரனுக்கும் ஏழைக்கும்? நான் சொல்லட்டுமா? ஏழை நல்லா தூங்குறான். அவன் நல்லா தூங்குறான். அவனுக்கு எருமையின் கவலை இல்ல. எருமையை பத்தி கவலை இல்ல. தீவனம் பத்தி கவலை இல்ல. சாப்பாடு கிடைச்சா சந்தோஷமா இருப்பான். நல்லா குரட்டை விட்டு தூங்குவான். எனக்கு எப்படி தெரியும்? சொல்லட்டுமா? நானும் ரோட்ல நிறைய தடவை பிரயாணம் செஞ்சிருக்கேன். டவுனிலிருந்து ராத்திரி புறப்படுவோம். அப்ப பார்ப்பேன், ஏழை மேல ஒரு போர்வை கூட கிடையாது, தூங்கிட்டு இருப்பான். கார் போகுது, எழுந்திருக்கல, தூங்குறான். ஒரு முறை நான் இதை பார்த்தபோது நான் சொன்னேன், நானா இருந்தா என்னால அப்படி தூங்க முடியாது. ஏன்? அவனுக்கு எங்கேயுமே, அவனுக்கு இந்த முழு உலகமுமே படுக்கை தான். எங்க வேணுனாலும் படுப்பான், எங்க வேணுனாலும் தூங்குவான். என்னுடைய படுக்கையோ அளவான இடத்துல இருக்கும். எப்ப அது கிடைக்குமோ அப்ப அது மேல படுத்துட்டு தூங்குவேன். அதனால இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. இந்த வேறுபாடுகள் நல்லது இல்லை. எல்லாருக்கும் மரியாதை இருக்கணும். ஏன்னா எல்லாருள்ளேயும் அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. நீங்க இன்னொருத்தரை மதிக்கலைன்னா உங்களை யாரு மதிப்பாங்க? கரடியா? அது உங்களை திங்க விரும்புது. அது உங்களை உணவா பாக்குது. ருசியா என்ன சொல்லுது? ருசியா இருக்கு. மனுஷன் இன்னொருத்தனை பார்க்கும்போது எத்தனை அழகான முடிங்கிறான். கரடி உங்களை பார்க்கும்போது நல்ல ருசியா இருக்கும்னு நினைக்கும். நல்ல மாமிசம் நல்ல ருசியா இருக்கும்னு. ஆகையால நீங்க மனிதரா இருக்க கத்துக்குங்க. அத மக்கள் அறிவதே இல்லை. எங்க போக ஆசைப்படுறாங்க? சந்திரனுக்கு போக ஆசைப்படுறாங்க. சந்திரன்ல என்ன இருக்கு? உங்க சித்தப்பாவா இருக்காரு? அவர் இருக்காரா? பாடுறாங்க இல்லையா? சந்தா மாமா. மாமா கீமா இல்ல. உங்க மாமா இங்க இருக்காரு. இருக்காருன்னா இங்க இருக்காரு. உங்க மாமா இருக்காருன்னா இங்க இருக்காரு. இங்க பாருங்க, இங்க அறிஞ்சுக்கங்க. இங்க மத்தவங்கிட்ட மரியாதையோட இருங்க. நீங்க அந்த மதத்தை சேர்ந்தவங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க பிறந்த போது உங்க மதம் என்னவா இருந்துச்சு? கர்ப்பப்பையில் இருந்தபோது உங்க மதம் என்னவா இருந்துச்சு? இதெல்லாம் உலகத்தால செய்யப்பட்டது.
அந்த சிக்கல்ல ஜனங்க மாட்டிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசம் ஏற்படுத்துறாங்க, பிரிக்க முயற்சி செய்யறாங்க. நீ இது, நீ இது, நீ இது, நீ இது, நீ இது. மொழியினால பிரிக்கிறாங்க, பிரிக்க கத்துக்கிட்டாங்க, சேர்க்க கத்துக்கொள்ளல. இப்ப உங்களுக்கு கணிதம், கணக்கு, அதோட கல்வி வரல. முதல்ல கணக்க கத்துக்க பாருங்க, கத்துக்கங்க, புரிஞ்சுக்கங்க. கூட்டலும் ஒரு விஷயம். சேர்த்துங்க, ஒருத்தரோட ஒருத்தர் அன்புடன், பிரியத்துடன். நீங்க இப்படி நினைக்கிறீங்களா? நீங்க நினைக்கிறீங்களா ஒருவர் வேற மதத்தவரா இருந்தார்னா, ஒருவர் கிறிஸ்துவரா இருந்தார்னா அவருக்கு தாகம் எடுக்காதுன்னு, அவருக்கு பசிக்காதுன்னு? எடுக்குது. அவருக்கு துக்கம் வராதா? வருது. அவரும் உங்களை போலதான். எல்லாரும் ஒண்ணு. எல்லாம் வல்ல இறைவன் ஒன்றுதான். சும்மா குழம்பாதீங்க, குழம்பாதீங்க. இந்த விஷயத்தை அறிஞ்சுக்கங்க. எல்லாம் ஒண்ணு, எல்லாம் ஒன்னத்தான் விரும்புறாங்க. எல்லாரும் வாழ்க்கையில ஆனந்தத்தை விரும்புறாங்க. ஆனா எதுவரை தங்களுக்குள்ள நீ நீ ஆண், நீ பெண், நீ அது, நீ இது, எல்லார்கிட்டயும் மரியாதை இருக்கணும். எனக்கு ரொம்ப சந்தோஷம், நிறைய நிமிஷம் ஆச்சு. ஆனா இந்த இடம் இன்னும் காலியா இருக்கு. அப்படிப்பட்ட மனுஷன் இன்னும் கண்ணுக்கு தெரியல. அப்படி நான் செய்யவும் விரும்பல. என் எண்ணப்படி இருக்கவும் மாட்டாங்க. யார பெண் பெற்ற எடுக்கலையோ. கணக்குல கூட்டலும் இருக்கு. கூட்டல் சேர்க்க கத்துக்கங்க. நீங்க அடிக்கடி சொல்றீங்க மனுஷங்கிட்ட 50% நல்லதும் 50% கெட்டதும் இருக்குன்னு. இன்னைக்கு மக்கள்கிட்ட கெட்டதின் சதவீதம் அதிகமாயிட்டே போகுது, நல்லதின் சதவீதம் குறைஞ்சுக்கிட்டே வருது. அது இல்ல, அதிகமாகவும் இல்ல, குறையவும் இல்ல. எவ்வளவோ அது அப்படியே தான் இருக்கு. ஒருபோதும் அதிகமாவதில்ல. அது எப்பவும் எந்த நேரத்திலும் குறைவதும் இல்ல. இதன் விஷயம் பாருங்க. நீங்க நினைக்கிறீங்க விடியற் காலையில எப்போ சூரியன் உதிச்சுதோ, நீங்க பாத்தீங்க சூரியன் உதிச்சிருக்கு இல்லையா? மாலையில நீங்க பாப்பீங்க இந்த சூரியன் மறையும். இங்க உதிச்சு அங்க மறையும். ஒரு குறிப்பிட்ட நேரத்துல சூரியன் உதிச்சு குறிப்பிட்ட நேரத்துல மறையும். இது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க எங்க இருக்கீங்களோ உங்களுக்கு தெரியுமா சூரியன் எப்பவுமே உதிச்சிட்டு தான் இருக்குன்னு? யோசிங்க. இந்த பூமி சுத்திட்டு இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல இந்த உலகத்துல இந்த பூமிக்கு மேல சூரியன் உதிச்சிட்டு இருக்கான். எங்கேயோ ஒரு இடத்துல சூரியன் மறைஞ்சிட்டும் இருக்கான். இந்த உதிப்பதும் மறைவதும் எப்பவுமே ஓய்வதில்லை. இது உங்களுடைய கண்ணோட்டம் மட்டும்தான். ஏன்னா நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ இந்த இடத்துல நீங்க எப்போ பாப்பீங்களோ சூரியன் உதிச்சுதுன்னு, அப்ப நீங்க நினைக்கிறீங்க சூரியன் உதயம் ஆயிடுச்சு. அப்போ நினைக்கிறீங்க இப்போ சூரியன் உதயம் ஆயிடுச்சு. மேலும் சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சு. இந்த சுழற்சி எப்பவுமே நடந்துட்டு இருக்கு. நல்லது கெட்டது அவ்வளவுதான். ஆனா உங்க கண்ணோட்டம் என்ன? நல்லவைகளை பார்க்க, எந்த நல்லவைகள் உங்களுக்கு உள்ள இருக்கோ அதை பார்க்க எதுவரை நீங்க புரிந்து கொள்ளலையோ, வந்து போகும் இந்த மூச்சு தான் கடவுளின் அருள்னு, அப்போ உங்களுடைய நல்லவை என்பதற்கான அர்த்தம் என்ன? உங்க நல்லதின் விளக்கம் உங்க மனவிருப்பங்கள் பூர்த்தியாகணும். அப்படித்தானே? உங்க மன விருப்பங்கள் பூர்த்தியானா இதுதான் நல்லவை. இதுக்காகத்தான் முனிவர்கள் கிட்ட போறீங்க, சாதுகள் கிட்ட போறீங்க, மகான்கள் கிட்ட போறீங்க, கோவில்களுக்கு போறீங்க. அவங்க என்ன ஆசீர்வாதம் கொடுக்கறாங்க? மன விருப்பங்கள் பூர்த்தியாகட்டும். இத புரிய வைப்பதில்ல. அந்த சாதுக்கள் எதை புரிய வைக்கணுமோ, அதாவது மனசுக்கு பின்னாடி ஓடாத,
அது உங்களை அமுக்கிடும். ஆகையால நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. ஆனா எல்லாருக்கும் ஒரு நன்மை நடந்துட்டு இருக்கு. ஆனா அத நீங்க புரிஞ்சுக்கலன்னா அப்ப கெடுதல் தான் கண்களுக்கு புலப்படும். பாருங்க, இந்த உலகத்துல கருணைக்கு குறைவே இல்லை. கருணையுள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் கருணையானவங்க. நான் நிஜமாகவே சொல்றேன், நிறைய பேர் கருணையுள்ளவங்க. ஒரு முறை ஜெய்ப்பூர்ல நான் பார்த்தேன். டில்லியிலிருந்து ஜெய்ப்பூர் வந்துட்டு இருந்தேன். ஒரு இடத்துல பஸ் ஸ்டாண்ட், அங்க பார்த்தேன் ஒரு பாவம், ரொம்பவும் வயசானவர். எங்க போனாரோ தெரியல. ஏதோ வாங்கவோ ஏதோ செய்யவோ. ஆனா பஸ் புறப்பட்டுருச்சு. அவர் பாவம் பஸ் பின்னாடி ஓடத் தொடங்கினாரு. ஓட முடியல. அந்த பஸ் மேலும் வேகமா மேலும் வேகமா மேலும் வேகமா போயிட்டு இருந்தது. நான் நினைச்சேன், மோசமான நிலைமை. நான் இப்படி சொல்ல இருந்தேன், ஐயா யாராவது பஸ் முன்னாடி போய் நிறுத்தி இப்படி சொன்னா, ஒரு பயணி இன்னும் ஏறலன்னு. அதுக்குள்ள 2 பேர் மோட்டார் சைக்கிள்ல வந்தாங்க. உடனே அவங்க போனாங்க, பஸ்ஸை நிறுத்தினாங்க. நிறுத்தி டிரைவர்கிட்ட சொன்னாங்க, ஒருத்தர் ஏறல. அவ்வளோதான். டிரைவர் பார்த்தாரு, ஆமா உண்மையில ஏறல. பஸ்ஸை நிறுத்திட்டாரு. அந்த வயதான பயணி அந்த பஸ்ஸில் ஏறிட்டாரு. இது நன்மைதான். பஸ் டிரைவரும் கருணையுள்ளவர் தான். மோட்டார் சைக்கிள்ல வந்த அந்த 2 பேரும் கருணையுள்ளவங்க தான். ஆனா தெரியல அந்த வயசானவருக்கு இந்த விஷயம் புரிஞ்சுதான்னு. அவருக்கு 3 பேரு உதவி செஞ்சாங்கன்னு. அதனால அவர் வீட்டுக்கோ இல்ல எங்க போகணுமோ அங்க போய் சேர்ந்தாரு. அதனால இந்த உலகத்துல கருணைக்கு குறைவே இல்லை. ஆனா இரக்கம் இல்லை என்பதற்கும் இந்த உலகத்துல குறைவில்லை. எதுவரை நாம இந்த நல்லவைகளை வெளிச்சம் போட்டு காட்டலையோ, அப்போ எவை நல்லவை இல்லையோ அவை முன்னாடி வந்துடும். மற்றபடி ரெண்டுமே எவ்வளவோ அவ்வளவு இருக்கு, எப்பவும் இருக்கும். இது எப்போ இருந்துட்டு தான் இருக்கு. இப்போ அடுத்த கேள்விக்கு போவோம். இது சந்தோஷத்தை பத்தி. நாம் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களை சந்தோஷப்படுத்த விரும்புறோம். ஆனா மத்தவங்களை சந்தோஷப்படுத்தும் குழப்பத்துல பல தடவை நம்ம சந்தோஷத்தை தியாகம் செஞ்சுடுறோம். இந்த 2ஐயும் எப்படி சமாளிப்பது? பாருங்க, தீபாவளி வருது. அப்ப நீங்க என்ன செய்றீங்க? விளக்குகள் ஏத்துறீங்க. விளக்கேத்துறீங்க இல்லையா? எப்படி ஏத்துறீங்க? முதல்ல ஒரு விளக்கு எடுக்கிறீங்க, அத முதல்ல ஏத்துறீங்க. இல்ல முதல்ல எல்லா விளக்குகளையும் ஏத்திட்டு அப்புறம் இதை ஏத்துவீங்களா? என்ன செய்றீங்க? முதல்ல ஒரு விளக்கை ஏத்துறீங்க, அதை வச்சுட்டு மற்ற விளக்குகளை ஏத்துறீங்க. இப்படித்தான் செய்யணும். நீங்க முதல்ல சந்தோஷமா இருங்க. நீங்க தான் அந்த விளக்கு. நீங்க எரிஞ்சிட்டு இருக்கலன்னா மற்ற விளக்குகளை நீங்க எப்படி ஏத்துவீங்க? அணைஞ்ச விளக்கால ஒன்னும் செய்ய முடியாது. எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கு அணைஞ்ச விளக்குகளை ஏத்த முடியும். ஆனந்தத்தை முதல்ல உங்களுக்குள்ள தேடிக்கங்க. நீங்க சந்தோஷமா இல்லைன்னா மற்றவங்களை எப்படி சந்தோஷப்படுத்துவீங்க? நன்றி. இது ரொம்பவே சுவாரஸ்யமான கேள்வி. இன்றைய யுகத்துல யாரெல்லாம் சூதுவாது செய்றாங்களோ அவங்களுக்கு முன்னேற்றம் நடக்குது. ஆனா நேர்மையான உண்மையானவங்க பின்னால தங்கிடுறாங்க. இவங்க தங்க நல்ல குணங்களை எப்படி அறிஞ்சுக்குவாங்க? பாருங்க, யாரு சூதுவாதால முன்னேறுவாங்களோ அவங்க ஒருபோதும் தங்களை வெற்றி பெற்றவர்கள்னு உணரமாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும், உள்ளிருந்து உறுத்துது விஷயம். அவங்களுக்கு தெரியும். இத நான் பார்த்திருக்கேன். ஏழை மக்களின் முகத்துல அந்த சிரிப்ப. அவங்கள்ட்ட எதுவும் அதிகமா இல்ல, எது இருக்கோ அது அவங்களுது. அவங்க வெளிநாட்டு சூட்டு போடாம இருக்கலாம். சொல்ல போனா கதர் பைஜாமா தான், கதர் குர்தா தான். ஆனா நல்லா குளிச்சுட்டு நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அவங்க முகத்துல என்ன சிரிப்பு இருக்கோ
அத பெரிய பெரிய ஆபீசர்கள் முகத்துல கூட நான் பார்த்ததில்லை. ஆகையால இப்பெல்லாம் சிரிப்புன்னு என்ன, இப்ப எவ்வளவோ தலைவர்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் பாருங்க, அவங்க பல்ல காட்டுவாங்க. பல்ல காட்டுவது மனுஷனுக்கு பழக்கமாயிடுச்சு. ஏன்னா மனுஷனும் ஒரு காலத்துல குரங்கா இருந்திருக்கலாம். எப்போவாது குரங்க நீங்க நேரா பார்த்தீங்கன்னா அதிக பல்ல காட்டும். ஆனா அது சிரிப்பதுனால பல்ல காட்டுவதில்லை. மனுஷனும் அதே போல பல்ல காட்டுறான். ஆனா அந்த பல்ல காட்டுவது சிரிப்புன்னு சொல்ல முடியாது. சிரிப்பு வேற. சிரிப்பு அப்படிப்பட்ட ஒரு விஷயம், மற்றவங்களை பார்க்கையிலேயே தானாகவே சிரிப்பு தொடங்குது. இதுதான் உண்மையான சிரிப்பு. ஆனா பல்ல காட்டுற சிரிப்பு அது வேற. அதனால பிறகு எதுவும் நடப்பதில்லை. அதனால எல்லாத்தையும் விட பெரிய விஷயம், யாரு முன்னேற்றம் செய்யறதா சொல்றாங்களோ அவங்களுக்கு தெரியும் முன்னேற்றம் செய்யலன்னு. யாருக்கு இதயம் நிறைஞ்சிருக்கோ அவங்களுக்கு தெரியும் என்னன்னு. இப்போ நேரம் இல்லாததுனால இன்றைய எங்களோட கடைசி கேள்வி. எந்த விஷயங்களை பத்தி நமக்கு தெரியாதோ, இல்ல இப்படி சொல்லட்டுமா, எந்த விஷயங்களை நாம் புரிஞ்சுப்பதில்லையோ நமக்கு அவைகளிடம் ஏன் பயம் ஏற்படுது? பயம் உண்டாகத்தான் வேணும், ஆனா உண்டாவதில்லை. எவைகளை நாம புரிந்து கொள்ளலையோ அவைகளுக்கு பின்னாடியே ஈடுபடுறோம். இதேதான் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது, மனமே நீ வீணா குழம்புகிறாய், பூ இலைகளை ஆகாயம் நோக்கி வீசுகிறாய், அது எங்கேயும் எட்டாது. பொய்யான மாயை, பொய்யான உடல் எல்லாம் பொய்யானது. மலட்டு பசு பால் கொடுக்காது, எங்கிருந்து வெண்ணெய் கிடைக்கும்? உண்மையோடு உண்மை சேரும், பொய்யை அடித்து தள்ளும். கபீர் சொல்கிறார், எங்கே சத்தியம் வாழுதோ தானாகவே தரிசனம் கிடைக்கும். எவ்வளவு எளிசான விஷயம். எது உண்மையோ அதை அறிஞ்சுக்கங்க, அதை கண்டுகொள்ளுங்க. பொய் தானாக விழுந்துடும். உண்மை இருக்கே அது புரியும். அதை இதய புத்தகத்தில் எழுதிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில பேரானந்தம் கிடைக்கும். பிரேம் ராவத் அவர்களின் செய்தி வெறும் சொற்கள் மாத்திரம் இல்லை. எந்த அமைதியை பத்தி பேசுகிறாரோ அந்த அமைதியை அனுபவம் செய்ய நமக்கு வழியும் காட்டுகிறார். நீங்கள் இதை பற்றி மேலும் அறிய விரும்பினால்